என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்தாம முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சியா? டேய், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன பிள்ளைங்களோட கழுத்து அறுக்கிறதாடா. என்னோட அறுக்கிற கவுண்ட் இப்போ உன்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன்டா. அவட வெட்டி துண்டு துண்டா வீசுங்க. சாரதே, பணத்தை வாங்கிட்டு உன்னை கம்முன்னு இருக்க சொன்னா என் பேச்சு நீ கேட்டியா? போட்டுருங்கடா இவனை. வேகமா வா, வேகமா போ. அங்க போய் பாரு. விடல, விடு. நில்லு. எது ஓடுற? என்னம்மா, நீ இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணுவல்ல? ஓ, உனக்கு காது கேட்காதல்ல? ஓம் பாஷையிலே நான் சொல்றேன். சாரதை, சாரதி, 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 உனக்கு பணம் தரேன், பணம் தரேன். சாரதி, நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இது நான் பணம் தரேன் சொன்னேன்ல, பணம் தரேன். வேண்டாம், வேண்டாம், வேண்டாம்.
சீட்டு எந்திரிக்க சொல்லுங்க அக்கா. கீதாக்கா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீதாக்கா. பாத்தீங்களா எவ்வளவு அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க இங்க. அனாதைங்கன்னா எங்கேயோ பிறக்க மாட்டாங்க. நம்ம கடமையை மறந்துட்டு வேண்டான்னு தூக்கி போட்ட குழந்தைங்க தான் அனாதைகளா இருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லனா இந்த பகவான் மாதிரி ஆளுங்க கிட்ட பலி ஆயிட்டு இருக்காங்க. அரசாங்கம் மக்களோட ஓட்டுக்காக வீடு கட்டி தருவாங்க. அப்புறம் அரிசி, பருப்பு, எண்ணெய் இப்படி எத்தனையோ பொருள் தருவாங்க. ஆனா அனாதை குழந்தைங்களோட பசியை போக்குறதுக்கு ஒரு திட்டம் கூட இல்ல. ஒரு கோயிலுக்கு வர வருமானத்துல உரிமை கொண்டாடுற நம்ம அரசாங்கம் கடவுள் தான் துணைங்கிற அனாதை குழந்தைங்களை கண்டுக்காம விட்டுறாங்க. எல்லாமே இருக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு தேவையான உரிமைகளை போராடி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத அனாதைங்களுக்கு அவங்க அங்கீகார உரிமைகளுக்கு போராடுற சக்தி கூட இல்ல. அதுக்கு தான் எங்க கஷ்டத்தை உங்க பார்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். மனிதநேயத்தோட ஜாதி முதல்லாம் விட்டுட்டு குழந்தை இல்லாத தம்பதிகள் அனாதை பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. ஒரு தடவை யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிரு வள்ளி. என்னால உன்னை காப்பாத்த முடியல. இன்னொரு ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அதுலயும் நீ என் ஃப்ரெண்டாவே இருக்கணும். அன்னைக்கு ஷூட்டிங் வைக்காம இருந்திருந்தா வள்ளி உயிரோட இருந்திருப்பா. இனிமே உனக்கு அம்மா அப்பா எல்லாமே இவங்க தான், சரியா? சரிக்கா. இந்த குழந்தை எங்களுக்கு கொடுத்ததால எங்களுக்கு குழந்தை இல்லாத குறை தீர்ந்துச்சு. தேங்க்ஸ் கீதா. இன்னும் 10 நிமிஷத்துல பஸ் கிளம்பிடுமா? ம். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கக்கா. நீ சொன்ன மாதிரி என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பெத்துப்பேன், இன்னொரு குழந்தைய தத்தெடுத்துப்பேன். நாங்க குழந்தை பிறக்காதவங்களுக்கு அனாதை குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம்க்கா. எங்க ஊர்லயும் ஒரு அனாதை ஆசிரமம் இருக்குக்கா. அதுல எல்லா குழந்தைங்களையும் தத்தெடுக்க வச்சு ஆசிரமத்துக்கே பூட்டு போட வைப்பேன். அக்கா, இப்ப நீ எதுக்கு கல்கட்டா வந்த? யாருக்கா இது? ஹைதராபாத்ல பகவான் எப்படியோ கல்கத்தால இவனும் அந்த மாதிரி தான்.